தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சலூன் கடைகளில் சேவிங் பண்ணாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சலூன் கடைகளில் சேவிங் பண்ணாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இப்போ முடி வெட்டுறதுக்கு சலூன் கடைக்கு நீங்கள் போவீங்க, மாதத்துக்கு ஒரு தடவை போவீங்க. போகும்போது முடி வெட்டிட்டு சேவிங் பண்ணுவீங்க. முடி வெட்டுறதுல தப்பு கிடையாது. ஆனால் சேவிங் பண்ணுறதுனால சில பிரச்சனைகள் வருது. அதாவது முடி வெட்டுறதுனால பிரச்சனை கிடையாது, சேவிங் மட்டும் பண்ணுறதுனால சில பிரச்சனைகள் என்ன வருதுன்னா, நீங்கள் முடி வெட்ட மாதத்துக்கு கூட போவீங்க, சேவிங் வாரத்துக்கு 2 தடவை போவீங்க, இல்லாட்டினா வாரத்துக்கு 1 தடவை கூட போகலாம். ஆனால் தயவு செஞ்சு சலூன் கடையில் சேவிங் பண்ணாதீங்க. என்ன விஷயம்னா, அந்த சேவிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரஷ்ஷில் அந்த சேவிங் க்ரீமை தடவி நம்ம கடத்தில் இப்படி தடவுவாங்க. தடவிட்டு சேவிங் பண்ணுவாங்க. அந்த சேவிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு சேவிங் பண்ணி முடித்த உடனே தண்ணியில் முக்கி எடுத்து வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதை சரியாக வாஷ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் அலர்ஜி ஏற்படுது. இப்போ எனக்கு சேவிங் பண்ணுறாங்க, வேறு ஒருத்தவங்களுக்கு சேவிங் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை அப்படியே தண்ணியில் முக்கி இது பண்ணிவிட்டு அப்படியே வச்சுறாங்க. நான் போகிறேன், அதை எடுத்து திருப்பி அதில் சேவிங் க்ரீமை அப்ளை பண்ணி இப்படி தடவி பண்ணுறாங்க. அப்போ அடுத்தவங்களுக்குள்ள அந்த தோல் சம்மந்தப்பட்ட அந்த கிருமிகள்லாம் அதில் ஒட்டுது. நமக்கு பொறி பொறியாக அந்த மாதிரி வருது. அதனால் தயவு செஞ்சு சேவிங் சலூன் கடைக்கு போனீங்கன்னா முடி வெட்டுங்க, சேவிங் பண்ணாதீங்க. சேவிங் உங்கள் வீட்டிலே பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால நமக்கு பொறி பொறியாக நிறைய இதெல்லாம் வருது. அதனால் நீங்கள் முடி வெட்ட போனீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி சேவிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி வெட்ட போகுங்க. அதனால் சலூன் கடைக்கு போனீங்கன்னா முடி மட்டும் வெட்டுங்க, சேவிங் பண்ண வேண்டாம். வீட்டிலே சேவிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வருது. இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் அது.